பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாட்களில் வேதம்தான் நமக்கு ஆறுதல், அவருடைய வசனம்தான் நமக்கு ஒரு நல்ல பட்டயம், சத்துருவை வெட்டுகிற ஒரு சர்வாயுதம். அந்த வசனத்தினால்தான் நமக்கு வாழ்க்கை இல்லையா? அப்போ இந்த நாளுக்குரிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைக்காக தான் நீங்கள் காத்திருக்கிறீங்க. இம்மட்டும் நடத்தினவர் இந்நாள் முழுவதும் உங்களை நடத்த போகிறார் பாருங்க. இன்றைக்குரிய வார்த்தைக்கு நம்ம இருதயத்தை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை திருப்புவோமா? என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 92 சங்கீதம் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்திற்கு கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அபிஷேகம் பண்ணப்படும்போது அந்த அபிஷேகத்தின் வலிமை காண்டாமிருகத்தினுடைய கொம்புக்கு அடையாளமாக தாவீது அழகாய் சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஓய்வு நாளின் பாட்டாகிய இந்த 92 சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, அந்த புது எண்ணெய் அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் வல்லமை எப்படி இருக்கான்? காண்டாமிருகம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதனுடைய முகத்தில் இருக்கிற அந்த கொம்பு தான் அந்த மிருகத்தினுடைய முழு பலன். அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அபிஷேகத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை 80 கிலோ, 75 கிலோ, 60 கிலோ, ஏன் 50 கிலோ பாரம் உள்ள எடை உள்ளவர்களாக தான் இருப்பீங்க. ஆனா ஒன்று நான் சொல்றேன், உயரமா இருக்கீங்களோ, குட்டையா இருக்கீங்களோ, மெலிவா இருக்கீங்களோ, பருமனா இருக்கீங்களோ, படிச்சிருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை குறித்து நீங்கள் எப்போதும் தெளிவுள்ளவர்களாக இருங்க. வசனம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அதனால என்னவா? அடுத்த வசனம் பாருங்க, 11. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். இந்நாட்களில் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பினானா, நீங்க சொல்லுங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம் காண்டாமிருகத்தின் கொம்பை போன்றது, என் கண்கள் காணும்படி சத்துருக்களுக்கு என் ஆண்டவர் சரி கட்டுவார், என் காதுகள் கேட்க சத்துருக்கு நேரிடுவதை கர்த்தர் சரி கட்டுவார் என்ற நம்பிக்கையோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்துருவின் போராட்டங்களை பெருசா பேசாதீங்க, தேவனுடைய கிருபை பற்றி பெருசா பேசுங்க. அவர் எப்போதும் மாறாதவராய், கிருபை பெற்றவராய், நல்லவராய், வல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை, உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன தேவை, உங்க வீட்டின் காரியம் என்ன? சில நேரத்தில் சில வார்த்தைகள் சொல்லி நீங்க ஜெபிக்க முடியாம நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பயப்படாதீங்க, தேவனுக்குள் தைரியமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. என் ஆண்டவருடைய கரத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது ஒன்னே ஒன்று, உங்க வலது கரத்தை மார்பில் வைத்துக் கொள்ளுங்க. ஆமேன். அப்படியே அண்ணாந்து பரலோகத்தை பாருங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இப்பொழுது உம்முடைய நாமத்தினாலே இன்றைக்கு எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின இந்த வசனத்துக்காக தோத்திரம். 92 சங்கீதம் 10 வசனத்தில், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல என்னை உயர்த்த போகிறீர். ஆமேன், ஆமேன். சத்துருக்களுடைய சரி கட்டுதல் என் கண்கள் காணும், காதுகள் கேட்கும். ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் சத்துருவினால கலங்கி போய் நின்றார்களோ, ஆண்டவர், வேலையில் இருக்கிற சத்துருக்கள், வீட்டை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள், ஏன் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களை சத்துருக்களாய் மாறி இருக்கிற சூழ்நிலையில் தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் அமரும்படி இன்றைக்கு காலையிலேயே உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய கரங்களை என்னுடைய கரங்களோடு கூட பிடித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் ஜனம், எங்கள் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஆமென், ஃபேஸ்புக்கில் இருக்கிற எங்கள் குடும்பங்கள் செழிக்கட்டும், தழைக்கட்டும், வளரட்டும், ஓங்கி வளர்கிற ஆண்டவரை ஜீவ விருட்சங்களாய் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்களாக என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். அபிஷேகத்தால் ஆண்டவரை திறக்கப்படுகிற ஆண்டவரை வல்லமை அபிஷேகத்தினால ஆண்டவரை புது புது நாள், ஒவ்வொரு நாளுக்குள்ள ஒரு நியூ அனாயிண்டிங் உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்ததற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உண்மையிலே இன்றைக்கு ஒரு புது பலன் தான். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க.
அபிஷேகத்தை கத்தர் அனல் மூட்டிய உதவி செஞ்சிட்டார். இனி தைரியமாக இந்த நாள் முழுவதும் காரியங்களை செய்யுங்க, உங்கள் காரியங்கள் வாய்க்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடணும். ஒவ்வொரு ஆத்துமாவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கத்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.